எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி பிரைஸ் ஸ்பெஷல் வந்து கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $94,000 இருக்குங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகலைங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதில் டெலகிராமில் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு, சில பேருக்கு ஒர்க் ஆகலை. ஓகே, பல பேருக்கு ஒர்க் ஆகலை, சில பேருக்கு மட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ தான் மறுபடியும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. சரி, ஓகே, கரெக்டான டைமில் தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு நானும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. பிடிசி வந்து 100K போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எதனால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, என்ன பேட்டர்னில் இது திரும்ப போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க என்னோடய பல வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு பிடிசி க்ளோஸ் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94,000 கிட்டே கொடுத்துருக்கு. அதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா 93,445 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? நேற்று போன ஹை வந்து 93,900, சரிங்களா? க்ளோஸ் வந்து 93,400 வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன் ஏற்கனவே என்னென்னா 89க்கு மேலே க்ளோஸ் ஆனாலே இது வந்து புல்லிஷ்கான சென்டிமெண்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ லைவில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ என் லைவ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லி சென்டிமெண்ட்டுக்கான பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ புல்லி சென்டிமெண்ட்டுக்கான இந்த பேட்டர்ன், சரிங்களா? ஸோ தற்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த டபுள் பாட்டமை வந்து வேலிட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டமில் மேபி கீழே வந்தால் ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து ஹை தான் போக போகுது, ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எது வைக்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் 103,000லேருந்து 106,000 நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சப்ளையில் ப்ரைஸ் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்றது பார்க்கணும், ஓகேங்களா? இந்த சப்ளையில் ப்ரைஸ் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறான். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போய்ட்டு நம்மளுக்கு இந்த 100Kன்ற லெவலை வந்து உடச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் ஆகலாம், ஓகேங்களா? கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். இதுதான் என்னுடைய வியூ, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகின்னு இருக்குது, சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிடிசி வந்து கண்டிப்பான முறையில் இந்த லெவலுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ நான் மினிமம் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 100Kக்கு வரும். ஏன் ப்ரோ ஆல் டைம் ஐயோக்கும் போகாத அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் டைம் ஐயோக்கும் போகும். பட் ஆனால் 100Kக்கு மேலே இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் என்ன ரியாக்ஷன் ஆகிறான்றது தெரியணும், சரிங்களா? அது என்ன ரியாக்ஷன் ஆகிறான்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிடிசி ஆல் டைம் ஐக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் போட்டுருவேன் வீடியோ, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா பிடிசி 100K போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அது நம்ம வந்து இந்த இடத்துல தான் சொல்கிறோன்னு கிடையாது, நம்ம இங்கேயே சொல்லிட்டோம், கிளியருங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து வந்து டாமினன்ஸை பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டல், ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து டாமினன்ஸ் வந்து கீழே வந்து நின்றான், ஓகேங்களா? ஸோ இது வந்து டாமினன்ஸ் வந்து இன்றைக்கி கீழே வந்திருக்கா இல்லைங்களா? நீ காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே வந்திருக்கான், சரிங்களா? ஸோ இது இப்படி கீழே வந்ததுனால நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ டாமினன்ஸில் இன்னும் வந்து நம்மளுக்கு செல்லிங்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஒரு லார்ஜ் செல்லிங். நம்மளுக்கு வந்து என்னென்னா சின்ன செல்லிங்லாம் கிடையாது, ஓகேங்களா? சும்மா இங்கே இது வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு பெரிய கிராஷ் நடக்கணும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய கிராஷ் கொடுக்கணும். அந்த பெரிய கிராஷுக்கான சைனு வந்து இன்னும் மார்க்கெட்டில் தரலை, ஓகேங்களா? பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்னதாக அதுக்கான சிம்டம்ஸ் மட்டும் தான் வந்திருக்கே ஒழிய இன்னும் தரல. இன்றைக்கி காலையில் இது வந்ததுனால நம்மளுக்கு வந்து பெரிய கிராஷ் வரும் அப்படின்றது வந்து நம்மளால் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சில க்ரிட்டீரியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 63.50 உடைக்கணும், உடைச்சி கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா? டாமினன்ஸ் வந்து 63.50 உடைச்சி கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கணும்.
சரிங்களா. அப்படி இல்லை இவன் வந்து உடைக்காமல் இப்போ இங்கேருந்து இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிறான்னா அடுத்து நம்மளுக்கு வந்து 66லேருந்து 67 அந்த ரேஞ்சுக்கு போவான். அடுத்து வந்து 67.62 தான் நம்மளுக்கு சப்ளைவே இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் மேலே போனான்னா மேலே சப்ளை லெவல் இருக்குது. சரிங்களா. ஓகேங்களா. மேலே வந்து சப்ளை லெவலுக்கு அங்கேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸு ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. பையர்ஸு ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு செல்லர் வரத்துக்கான டைம் தான். ஓகேங்களா. இல்லைன்னா கிடையாது, செல்லர் வரத்துக்கான டைம் தான். பட் என்னென்னா அந்த செல்லர் எப்போ ஸ்ட்ராங் ஆவான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பாக அவன் வந்து செல்லர்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்மளுக்கு இந்த 63.50 அவன் உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் வைக்கணும். நான் சொல்கிறது டெய்லியிலே நம்மளுக்கு 63.50 கேண்டில் உடச்சி அந்த லெவலை வந்து ஒரு டெய்லி கேண்டில் வந்து உடச்சி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சதுன்னா அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுறாங்க அப்படின்றது நம்பிக்கை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கேருந்து மேலே போனால் கூட இந்த ஹையை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா. திரும்ப மேலே போனால் கூட ஒரு புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் வரணும். சரிங்களா. அது என்ன நடக்குதுன்னு நான் அப்போ அந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த செல்லிங் கண்டினியூஷன் ஆகணும்னா 63.50க்கு கீழே ஒரு கேண்டல் க்ளோஸ் வைக்கணும் டெய்லி கேண்டல். அப்போ தான் நம்மளால் கன்ஃபார்மாக எடுத்துக்க முடியும். ஓகே ரைட்டு நம்மளுக்கு வந்து பிடிசி டாமினன்ஸ் கீழே வரப்போகிறான் அப்படின்றது. சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிசி தான் தலைமை பிச்சின்னு போகிறோம். இப்போ பார்க்கும்போது 94 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 94,300 கிட்டே இருக்கான். சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 100K வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு புல்லி சென்டிமெண்ட்டில் தான். நான் அப்போதுலேருந்து நான் சொல்லின்னு இருக்கிறது தான் இங்கேருந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிடிசி வந்து நம்மளுக்கு வந்து புல்லி சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை அழகாக வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து தான் ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து டச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஏரியாவில் இருக்கும்போது இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அழகாக அந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து திரும்பி மேலே போகிறான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகி போகிறதுனால இந்த புல்லிஷ்கான இது வந்து பக்காவான வேலிடான ஒரு புல்லிஷான ஒரு மூவ் தான். சரிங்களா. ஸோ பிடிசி வந்து அகெயின் நம்ம வந்து ஒரு புது ஆல்டமையை கூடிய விரைவில் பார்க்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஆல்ட்டு சீசனும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூம் கொடுக்கும் மார்க்கெட். ஓகேங்களா. நல்ல ஒரு பூம் கொடுக்கும் போது முடிஞ்ச லெவலுக்கு கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகேங்களா. போதுமான அளவுக்கு ப்ராஃபிட்டோ போதுமான அளவுக்கு வந்து ப்ரைஸ் நல்லா மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. சரிங்களா. இல்லை இன்னும் மேலே போகணும் அதாவது இன்னும் மேலே போகும்னு சொல்லி உட்காந்து இருக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஓகேங்களா உங்ககிட்ட இருக்க காயின் ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக மேலே போகலை ஓகேங்களா அப்படின்ற பட்சத்தில் டாமினன்ஸ் வந்து நல்லாவே கீழே வந்தால் கூட எக்ஸிட் ஆகிடுறது ரொம்ப 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 நல்லது நான் சொல்லுவேன். இல்லைன்னா அடுத்த 4 வருஷம் சும்மா உட்காந்துருக்கணும் மறுபடியும். சரிங்களா. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கிறதுனால தற்போதைக்கு நல்லா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயினும் நல்லா வந்து பிக்கப் ஆகி மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ திரும்ப சொல்கிறது இதுதான், கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க. சரிங்களா. ஸோ இவ்வளோ போகும்னு சொன்னாங்களே இவ்வளோ போலியா, அவ்வளோ போகும்னு சொன்னாங்களே அவ்வளோ போலியா அப்படின்லாம் நினச்சிருக்காதீங்க. ஒரு கரெக்டான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வெளியில் வந்துடுங்க. அதேமாதிரி வெளியில் வந்துட்ட பிறகு இதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஒரு இடத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துட்ட பிறகு ஒரு காயின்லேருந்து வெளியில் வந்துட்ட பிறகு அந்த காயின் இன்னும் நல்லா பம்ப் ஆகுதுன்னு நினச்சி ஐயோ இன்னும் நல்லா பம்ப் ஆகுது மறுபடியும் வாங்கியிருக்கலாமே ஹோல்ட் பண்ணிக்கலாமே நினச்சி இன்னும் ஹையில் போகும்போது இன்னும் அதிகமாக வாங்குவாங்க. அந்த இடத்துல அதிகமாக வாங்கிட்ட பிறகு என்ன நடக்குன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துடும். ஓகேங்களா. ப்ராஃபிட்டை தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதுமாதிரி ஏடா கூடமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும் வந்த ப்ராஃபிட்டும் போயிடும். சரிங்களா. ப்ராஃபிட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு காயின்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அந்த காயினில் மறுபடியும் போகணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டைம் பீரியட் இருக்குது. ஓகேங்களா. நல்லா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே வரும் அந்த பீரியடில் போய்க்கலாம். ஓகேங்களா.
இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்ட பிறகு அதை வச்சு நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.